இந்த 179ஆம் பாகத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மகர ராசி மிதுன லக்னத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து சுக்கிரனுடைய விசேஷங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆக குரு வந்து இந்த இடத்துல தனிச்சு இருந்தாருன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார் அப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இங்கே இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போ வந்து சுக்கிரன் இங்கே இருக்கார், குரு இல்லை, இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா சுக்கிரன் வந்து நிச்சயமாக சுபத்துவமாக இருக்கும் பொழுது நல்ல சுகம் சேர்ப்பார் அப்படின்றது சொல்ல முடிகிறது. அப்போது அவர் கெட்டவராக இருக்கிறார், கெட்டவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த கெட்டவருடைய நட்சத்திரம் என்பது செவ்வாயாக இருக்கும், இங்கே கேதுவாக இருக்கும். அப்போ அந்த 2 நட்சத்திரத்திலையும் வந்து அந்த 2 நட்சத்திர கிரகங்கள் வந்து சுபமாக இருக்க வேண்டும். இப்போ அவர்களே சுபமாக இல்லை, அவர்களே கெட்டவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அப்போது அவர் கேடு கெட்டவர்களாக சுக்கிரன் அங்கே செயல்படுவார் அப்படின்றது அங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போது அவர்கள் வந்து காமம், கல், பொய், களவு, கொலை மூலியமாக அவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் அவங்களுக்கு தண்டனைகள் இருக்காது, தண்டங்கள் மூலியமாக தப்பித்து கொள்வார்கள். பெனால்ட்டி இருக்கும், ஆனால் பனிஷ்மெண்ட் இருக்காது அப்படின்றது தான் நம்ம அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, ஜட்ஜு நீதியரசர் அப்படி தான் வந்து அவங்களுக்குலாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிளவரான ஒரு ஜட்ஜு, ஒரு ஒரு கிளவரான அப்படின்னு எப்படி சொல்கிறது தமிழ், ஒரு சாதுர்க்கியமான ஒரு நீதியரசராக இருக்கும் பட்சத்தில் புத்திசாலியாகவும் சாதுர்க்கியமாகவும் நேர்மையாகவும் இருக்க ஒரு நீதியரசராக அவர் இருப்பார். ஆனால் தண்டனை கொடுக்காமல் அதாவது ஃபைன் போடுவார், அதாவது பனிஷ்மெண்ட் இல்லாமல் வந்து ஃபைன் மட்டும் போட்டு ரிலீஸ் பண்ணுற ஒரு சூழலில் தான் அவர் இருப்பார் அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அதான் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், தண்டம்னு அதை சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்களை பொறுத்து தான் அது இருக்கும் அப்படின்றதையும் நாம் அங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ இதில் வந்து கேட்கலாம் நீங்கள், லாப வீடு 11ஆம் வீடு அப்படின்றதுனால சுக்கிரன் இப்படி தான் செயல்படுவார் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இது ஒரு விஷயம். ஆக இப்போ சுக்கிரனும் குருவும் இல்லை, சுக்கிரனும் இல்லை, புதன் அங்கே மட்டும் இருக்கிறார் அப்படின்னா புதன் வந்து சுபத்துவமாக இருக்க வேண்டும். புதன் அங்கே இருக்கிறார் அப்படின்றால் புதன் எப்படி சுபத்துவமாகார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுதலாம். ஏன்னா அங்கே இருக்கிறதே 2 அசுப கிரகங்கள். ஒன்று வந்து உத்திரா சூரியனுக்குரிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும், கேதுக்குரிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ புத்தியை வந்து கெட்ட புத்தியாக வேலை செய்யும். பட் ஆனால் அஸ்வினியில் இருக்கிற புதன் வந்து கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ பக்தியோடு சில விஷயங்களை செய்வார் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நுட்பமும் அங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து புதனுக்கு வந்து தனி சுயம் இல்லை அப்படின்றதுனால நல்லவரோடு சேரும்போது நல்லவர்களாகவும் உத்தமராகவும் கெட்டவர்களோடு சேரும்போது கேடு கெட்டவராகவும் இருக்கும் ஒரு தன்மையை பெறுவார் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, புதனே வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு உள்ள ஒரு கிரகம் அப்படின்றதுனால அவர் எல்லாமே டபுளாக தான் செய்வார் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த விஷயம் உள்ளடக்கியதாகவே ஜோதிடம் பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஆக இந்த விஷயம் உள்ளடக்கியது. அடுத்து வந்து ஆனால் இதை வந்து கேது வந்து யாருடைய வீட்டில் இருக்கார், அந்த வீட்டுடைய கிரகம் வந்து சுபத்துவமாக இருக்கணும். இப்போ அந்த வீட்டுடைய கிரகமும் கெட்டவருடைய நட்சத்திரத்தில் இருந்து கேதுவும் வந்து கெட்டவருடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேடு கெட்ட விஷயங்கள் தான் நிச்சயமாக லாபங்களை ஈட்டி தருவார் அப்படின்றதையும் சொல்ல முடியும். அது கொஞ்சம் லேட்டான டிலே ப்ராசஸாக லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு லாபமாக அது இருக்கும் என்பதையும் நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த விஷயம் உள்ளடக்கியது. ஆனால் புதன் கெட்டு விட்டார் அப்படின்னு நாம் பொதுப்படையாக சொல்லுவோம். அது அங்கே இருக்கிற விஷயம். கிருத்திகை நட்சத்திரத்தில் புதன் இருக்கும் பொழுதும் சூரியன் வந்து சுபர்களுடைய பார்வையில் இருந்திருக்கணும் பிறப்பு ராசி கட்டத்தில். அப்படி பிறப்பு ராசி கட்டத்தில் அவர் சுபருடைய பார்வை இல்லாத பட்சத்தில் கெட்டவருடைய பார்வை இருந்தாலும் அந்த கெட்டவர்களாவது நல்லவருடைய நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்படி நல்லவருடைய நட்சத்திரத்தில் இல்லாமல் கெட்டவருடைய நட்சத்திரத்தில் தான் அவர் கேடு கெட்டவர்களாக இருக்கும் ஒரு வாய்ப்பையும் பெறுவார்கள் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வந்து கெட்டவர்கள் வந்து நல்லவருடைய நட்சத்திரத்தினா கெட்டதை வந்து அந்த காமம், கல், பொய், களவு, கொலை சொல்கிறோம் இல்லையா,
அந்த 5 விஷயங்களில் வந்து ஒரு நிதான போக்கு இருக்கும், ஒரு தர்மம், ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா அதில் வந்து கெட்டதையும் ஒரு நல்லதுக்காக செய்யும் ஆற்றல் பெற்றவர்களாகவும், நல்லதையும் ஒரு நல்லதுக்காக செய்யும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். கெட்டதையும் கெட்டதுக்காக செய்யும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். நல்லதையும் கெட்டதுக்காக செய்யும் ஒரு வல்லமை பெற்றவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அப்படின்றதுனால எல்லா சாய்ஸும் அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. பட் யமதர்மராஜா வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற அந்த கான்சியஸ்னஸோடு தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப கேடு கெட்டவர்களாக இருப்ப வாய்ப்புகள் மிக குறைவாகவே இவர்கள் காணப்படுவார்கள். ஏன்னா இவர்கள் ரெட்டை மனசு, ரெட்டை நிலைப்பாடு அப்படின்றனால ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான். அவர்கள் ஒரு தெளிவற்ற சிந்தனையில் தான் அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுப்பார்கள். அதனால் அதில் பல்வேறு சிக்கல்களும் உண்டு அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒரு நிதான போக்கு, ஒரு டிலே ப்ராசஸாக தான் அவங்க அந்த செயல்களை ஏற்று செய்வார்கள் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. புதன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில், சரி புதன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் கூட இதே நிலைப்பாடுகள் இருக்கும். ஏன்னா வந்து புதன் வந்து சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும், நட்பு கிரகம் வேற, சரியான நட்பு அப்படின்றதுனால செவ்வாய் வந்து நட்பாகி விடுவார். அதான் அங்கே இருக்கிற விஷயம். ஏன்னா கெட்டவரோட இவர் பாதி பாவர், அவர் முக்கா பாவர் அப்படிமா 2 பாவர்களோடு சேரும்போது புதன் கெட்டு விட்டாரும்போது புத்தியை கெட்ட வழியை தான் சிந்திக்கும், நல்ல வழியை சிந்திக்க வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி நல்ல வழியை சிந்திக்க வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பிறப்பு ராசி கட்டத்தை சுபத்துவம் நல்லவருடைய பார்வை நல்ல கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நல்ல கிரகங்களுடைய சாரம் பெற்றிருக்கணும். பட் அது இங்கே சாத்தியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயம் உள்ளடக்கியதாகவே இருக்கும் அப்படின்றதையும் சூரியன் வந்து நல்லவருடைய சாரத்தை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நல்லவருடைய வீட்டில் இருக்க வேண்டும், அது எதிரியுடைய வீடாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சூரியனுக்கு சுக்கிரன் வந்து பகை அப்படின்றனால ஒரு சங்கட நிலை அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இருக்குது. அப்போ அவங்க கெட்டதை செய்கிறாங்க அப்படின்னா சங்கடப்படுத்தி கொண்டு தான் அவர்கள் கெட்டதை செய்ய முன்வருகிறார்கள் என்பதையும் நாம் அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மனத்தெளிவற்ற நிலையில் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நாம் அங்கே உணர தவறக்கூடாது. ஆக அந்த விஷயங்கள் உள்ளடக்கியதாகவே பலன்கள் இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது புதன் வந்து சுகவாசியாக தான் இருக்கார், புத்தி சுகத்தை தான் தேடுபவராக இருப்பார். அப்போ அதுக்கேற்றா போதும் செய்வார். இருப்பினும் செவ்வாய் வந்து நல்லவருடைய நட்சத்திரத்தில் இருக்கும், அல்லது நல்லவருடைய வீட்டில் இருக்க வேண்டும், அல்லது நல்லவருடைய பார்வையில் இருக்க வேண்டும். எதிரியின் வீட்டில் இருந்தால் ஒரு சங்கட நிலை அவருக்கு ஏற்படும். கொஞ்சம் புத்தி வந்து சுகத்தை தேடுவதாக இருந்தாலும் கூட அது சங்கடத்துக்கு உட்பட்டு தான் அந்த சுகம் ஜெயிக்கும் என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விஷயங்கள் இருக்கிறது, விசேஷங்கள் இருக்கிறது, விஷமங்களும் இருக்கிறது, நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது என்பதை 5 வகையாக நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு நுட்ப நிலை, அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உட்பட்ட நிலை அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து லக்னாதிபதிக்கு உட்பட்டு தான் ராசியாதிபதி வேலை செய்வார், ராசியாதிபதிக்கு உட்பட்டு தான் நட்சத்திராதிபதிகள் வேலை செய்யும். நட்சத்திராதிபதிகளை நம்ம போய் கோயில் அர்ச்சனை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் நாம் வந்து செயலாக்கம் பெறுவதற்காகவும், ஒரு சுறுசுறுப்பு தன்மை பெறுவதற்காகவும், ஒரு உற்சாகத்தன்மை ஆரோக்கியம் பெறுவதற்காகவும், ஒரு நல்ல மனநிலையில் இருப்பதற்காக தான் நம்ம வந்து நட்சத்திராதிபதியுடைய பேரை சொல்லி நம்ம வந்து ராசியை சொல்லி ராசிக்கு அதிபதியை ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்துடுவார். ஸோ அப்படி வரும்போது எடக்கு முடக்காக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது கொஞ்சம் சங்கடங்களுக்கு உட்பட்டு தான் நன்மைகளை செய்யும் அல்லது தீமைகளை செய்யும் அப்படின்றதையும், சுகங்களை செய்யும் துக்கங்களை செய்யும் அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு உத்திராட நட்சத்திரங்கள் கவலைப்படுவது உண்மைதான். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவலை கொள்வது உண்மைதான். காரணம் என்னன்னு கேட்டால் இருவருமே அசுபர்கள். ஆனால் சனியும் பாவர் தான், செவ்வாயும் பாவர் தான், சூரியனும் பாவர் தான், இல்லை என்று சொல்வது. ஆனால் சூரியனும் செவ்வாயும் நட்பு என்றாலும் கூட சனிக்கு இவர்கள் இருவரும் பகை என்பதால் ஒரு சங்கட நிலை அங்கே ஏற்படும் அப்படின்றது பாவத்திற்குள்ளும் ஒரு சங்கட நிலை ஏற்படுத்திவிடும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் பலன்களாக பார்க்கப்படுகிறது. ஆக அந்த விஷயம் உள்ளடக்கியதாகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து திருவோண நட்சத்திரம் இருக்கும். திருவோணம் வந்து தேய்பிறை நட்சத்திரமாகவோ
அமாவாசை சந்திரனாகவோ அவங்களுடைய பிறப்பு ராசி கட்டத்தில் இருக்கும்போது அப்பொழுது நிச்சயமாக அசுப வழியில் தான் நன்மைகள் ஏற்படும் என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் ராசி அதிபதி ஒன்று லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா ராசி அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா நட்சத்திராதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்னா, லக்னாதிபதிக்கு ராசி அதிபதி நட்பாக இருக்க வேண்டும் அல்லது நட்பாக இருக்க வேண்டும், பகையாக இருக்கக்கூடாது. ஒன்று. லக்னாதிபதிக்கு நட்சத்திராதிபதி ராசி நட்பாக இருக்க வேண்டும், பகையாக இருக்கக்கூடாது அப்படின்றது 2வது விதி. சரி, 3வது விதி வந்து ராசி அதிபதிக்கு நட்சத்திராதிபதி பகையாக இருக்கக்கூடாது அப்படின்றது 3வது விதி, நட்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ இந்த நட்பு எதிரி அந்த விகிதாச்சார அடிப்படையில் உட்பட்டு அவர்களுக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். அவன் நினைக்கலாம், பட் ஆனால் ஜெயிக்கணும் இல்லை. அங்கே ஒரு சங்கட நிலை ஏற்படும், சங்கட நிலைக்கு ஏற்பட்டு அதில் ஒரு பிடிவாதம், வைராக்கியம், மனதிடம், மன உறுதி, ஒரு உறுதித்தன்மை மற்றும் அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு உள்நோக்கு, குவிந்த தன்மை, ஒருமுகத்தன்மை அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. பட் ஆனால் சங்கடப்பட்டுத்தான் ஜெயிப்பார்கள், சங்கடத்துக்கு உட்பட்டுத்தான் ஜெயிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாமதங்கள், தடைகள், தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு தான் அவர்களுக்கு 4th டேக்லையும் 5th டேக்லையும் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும் என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது தசாநாதன், புத்திநாதன். ஸோ அப்போ தசாநாதனுக்கு நான் இப்போ 4ஆம் கன்ஸ்டன்ட்டாக இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து 4ஆம் விதியாக சொல்ல போகிறது, லக்னாதிபதிக்கு அட்லீஸ்ட் தசாநாதனாவது நட்பாக இருக்க வேண்டும், பகையாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அல்லது ராசி அதிபதிக்காவது தசாநாதன் வந்து நட்பாக இருக்க வேண்டும், பகையாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டும். அடுத்து ராசி அதிபதிக்காவது தசாநாதன் நட்பாக இருக்க வேண்டும், பகையாக இருக்கக்கூடாது. ஆக அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ 4, 5, 6 விதிகள் இதில் பொருத்தப்படுகிறது. 7வது விதியாக ஒன்று பொருத்தப்படும். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதனே வேலை செய்வார். ஸோ அப்போ தசாநாதனுக்கு நட்பு கிரகமாக புத்திநாதன் இருக்க வேண்டும், இல்லைன்னா மொத்தமே காலி, இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைப்பாங்க. இப்போ வந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் தசாநாதனும் நட்பு கிரகங்களாக இருக்காங்கன்னா அங்கே ஃபோர்ஸ் பண்ணி புத்திநாதனை செயலிழக்க வைப்பார்கள், இல்லை செய்விப்பார்கள், நல்லவர்களாக மாற்றி செய்விப்பார்கள் அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பலன்களில் சொல்வதற்கு ரொம்ப நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம அதை சொல்லும்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். இதற்கு அப்புறம்தான் கோச்சாரமே வரும். கோச்சாரன்றது ராகு கேது பயிற்சியும், சனி பயிற்சியும், குரு பயிற்சியுமே வரும். ஸோ அந்த விஷயங்கள் உள்ளடக்கியதாகவே அது இருக்கும், பார்க்கப்படும் அப்படின்றதையும் நம்ம இங்கே முக்கியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த விஷயங்கள் உள்ளடக்கியதாகவே ஜோதிடம் இருக்கும், பலன்களும் அதன் உள்ளடங்கியதாகவே அந்த ஜோதிடத்திற்குள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இங்கே சொல்கிறோம். நம்ம இவ்வளோ டீப்பாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், புரியலாம். பட் இருந்தாலும் இன்னும் டீப்பஸ்டாக போகும்படியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் தில பலன்களை நான் சொல்லுவது இல்லை. தில பலன்களை ஏன் சொல்லுவது இல்லை என்றால், அதற்கு கிட்டத்தட்ட 48 கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லணும். நான் ஒரு வாட்டி தினப்பலன் சொன்னால் அது அவங்க வாழ்க்கையில் நடக்கணும். நடக்கலைன்னா என்னோடய ரெப்புடேஷன் போயிடும். என்னோடய ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னா நம்பகத்தன்மை போயிடும். நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னா அப்புறம் பார்க்குற வாசகர்கள், பார்வையாளர்கள் குறைந்து விடுவார்கள், பார்வையாளர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால தான் நான் தினப்பலன்களை சொல்லுவதில்லை. அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சியை விட இந்த மாதிரி பலன்களுக்கு நாம் சொல்லும் முயற்சிகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். இது காலத்திற்கும் நிற்கும், அது அந்த நாளோடு முடிந்துவிடும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் தினப்பலன்களுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுப்பதில்லை. அதான் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த விஷயம் உள்ளடக்கியதாகவே ஜோதிடம் இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அசுபர்களாக இருக்கும் பொழுது அசுப வழியில் நிச்சயமாக லாபங்களை ஈட்டி தருவார்கள். அப்போ ஒரு அசுப கிரகம் இருந்தால் ஒரு வழி, அதாவது செவ்வாய்னா ரத்த சம்பந்தமான வழி. அப்போ ரத்த சம்பந்தமான கொலை, காமம் ரெண்டுமே வந்து ரத்த சம்பந்தமான விஷயங்கள் தான். ஸோ அந்த வழியில் அவர்களுக்கு லாபங்களை ஈட்டி தரும். பட் ஆனால் வந்து மாட்டிக்கொள்வார்களா மாட்டிக்கொள்ள மாட்டார்களா என்பது
வந்து அசுபர்கள் வீடுகளிலிருந்து பார்த்தால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் அங்கே பொருள்படும். ஒரே வீட்டிலும் அசுபர்கள் இருக்கலாம். வெவ்வேறு வீட்டிலிருந்து அந்த மேஷத்தை பார்க்கவும் செய்யலாம். உதாரணத்திற்கு மேஷம் என்று சொன்னால் கும்பத்திலிருந்து சனி பார்க்கலாம், மிதுனத்திலிருந்து ராகுவும் பார்க்கலாம், அல்லது கேதுவும் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மேஷத்தை இரு அசுபர்கள் பார்க்கிறார்கள், பட் அசுபத்தனமாக இருந்து பார்க்கிறார்கள். ஆனால் மேஷ வீட்டை பார்க்கிறார்கள். மேஷத்தை செவ்வாயும் சூரியனும் இருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து சூரியன் இருக்கும் பட்சத்தில் ஆளுமை சார்ந்த குற்றங்கள் நடக்கும். அதுதான் ஜெயலலிதா செஞ்சாங்க. ஆளுமை சார்ந்த குற்றங்கள் இருக்கும். ஆளுமை சார்ந்த குற்றங்கள் இருப்பதனால ஜட்ஜி வந்து தடுமாறுவார் தீர்ப்பு கொடுப்பதற்கு அப்படின்றதையும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தன்மையும் அங்கே இருக்கிறது. ஆளுமை அப்பொழுது அதிகாரம் சார்ந்த குற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் செவ்வாய் அப்படிங்கும்போது அந்த குற்றங்கள் எதுவானாலும் இருக்கலாம். ஏன்னா காமம், பொய், களவு, கொலை ஆகிய அத்தனை விஷயங்களுமே சூரியனுக்கு பொருந்தி வரக்கூடிய ஒன்று தான். செவ்வாய்க்கு காமம், கொலை பொருந்தி வரும் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சிக்கலாம். பட் அதே சமயத்தில் சனி அப்படின்னும் போது சனி வந்து நிச்சயமாக ஆயுள்காரகன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அவர் வந்து களவு, கொள்ளை ஆக அந்த விஷயங்களை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றதையும் நம்ம அங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விஷயங்களும் அங்கே ஏற்று செய்யும் தன்மை பெறுபவராக அந்த நபர் இருப்பார். அந்த ஜாதகியோ அந்த ஜாதகனும் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு அது மூலியமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் என்பதையும் நம்ம அங்கே புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் பார்க்கும் பட்சத்தில் ஃபைனோடு தண்டத்தோடு அவர்கள் தப்பித்து கொள்வார்கள். பனிஷ்மெண்ட் இருக்காது அப்படின்றது தான் நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயத்தில் வந்து குருவும் அதை நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ கேது பார்த்தார் அப்படின்னா கேதுவும் சூரியனும் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஆன்மீக சிந்தனை உடையவராக இருப்பார். இருந்தாலும் கடல் பக்தி இருக்கும். ஜெயலலிதா கடல் பக்தின்னு சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னா கோயிலுக்கு ஒரு யானை பிரசன்ட் பண்ணாங்க, கோயில்களை புனரமைச்சாங்க, பட் எல்லாமே செஞ்சாங்க. பட் இருந்தாலும் அவர்களுக்கு குரு பலம் கம்மியாகிவிட்டபடியால் அவர் குரு தசையை போட்டு தந்தார் குரு என்பதை தான் அங்கே எல்லா ஜோதிடரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதையே நாம் முன்னுரைக்கிறோம். ஆக அந்த விஷயங்கள் உள்ளடக்கியதாக ஜோதிடம் இருக்கும். நம்ம அதாவது உத்தமர்களை பயமுறுத்தக்கூடாது. நல்லவர்கள் நல்லபடியாக வாழணும், பயம் இல்லாமல் வாழ வேண்டும். கெட்டவர்களை அடக்கி ஆள வேண்டும். அதற்குத்தான் அவர்களுக்கு அந்த கிஃப்ட்லாம் கெட்ட விஷயங்களையும் நல்லதுக்காக செய்யணுன்றதுக்காக தான் அவர்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கெட்டதுக்காக செய்வதால் அவர்களுக்கு அது கிஃப்ட் கொடுத்தவரே மரணிக்க வைக்கிறார். அதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அதான் அங்கே இருக்கிற ஒரு கிளாசிக்கல் விஷயம். அதான் இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கியதாகவே பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தாத்தா கலைஞரை பொறுத்தவரைலாம் அப்படிலாம் எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய சாவே வந்து ஒரு மருத்துவ ரீதியான ஒரு மருத்துவ முறையான சித்திரவதையற்ற ஒரு சாவாகத்தான் அது இருந்தது. ஆனால் ஜெயலலிதா சாவு அப்படி அல்ல. ஒரு சித்திரவதைப்பட்ட சாவு. அவருடைய அவர் அலங்கோலமாக இருந்த விஷயத்தை வெளிக்கொணரக்கூட வி.கே. சசிகலாவிற்கோ சி.ஜே. விஜயபாஸ்கருக்கோ மனம் இல்லை. ஏனால் அவர்களுக்கு பயம். வெளியே சொன்னால் அசிங்கப்பட்டு விடுவோம் என்ற ஒரு பயம். ஆனால் அசிங்கப்பட்டாதான் கேடு கெட்டவர்களுக்கும் ஒரு பயம் வரும் என்பதையும் நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பணம் தோண்டித்தனமாகவும் ஒரு ஆளுமைத்திறனும் அதிகாரத்திறனும் உள்ளவர்கள் இப்படி வந்து நிச்சயமாக எதுவும் செய்யக்கூடாது. கெட்ட விஷயங்களை ஏற்று செய்யக்கூடாது. அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் பாதிக்கப்படுவர்கள் உத்தமர்களும் நல்லவர்களும் தான், ஏழைகளும் பாழைகளும் தான். அவர்கள் அறியாமை, அவர்களுடைய இயலாமை, அவருடைய முயலாமையை இந்த ஆளுமைகள் இவ்வாறு பயன்படுத்தி கொள்வது ஒரு பெரும் பாவமாகவே பார்க்கப்படும் என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கியதான். நம்ம அரசியல் பேசலை நீங்கள் சொன்னாலும் கூட ஜோதிடம் சார்ந்த அரசியல்கள் பேசியாகத்தான் வேண்டும். ஆனால் ஜோதிடத்திற்கு உட்பட்டது தான் மானிட பிறப்பிற்கு உட்பட்டது தான் கிரகங்களின் அமைப்பு. கிரகங்களுக்கு உட்பட்டது தான் மானிடர்களின் செயல்பாடுகள். அப்போ மானிடர்களுக்கு அவருக்கு சாதாரண மானிடர்கள் தான். அவர் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் சரி, பிரசிடென்ட்டாகவே இருந்தாலும் சரி, கவர்னராகவே இருந்தாலும் சரி,
சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும் சரி, மந்திரிகளாகவே இருந்தாலும் சரி, அது மத்திய மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாநில மந்திரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு தர்மம் அர்த்தத்தோடு தான் நடக்க வேண்டும். அதற்குத்தான் அவர்களுக்கு கெட்டதையும் செய்யும் ஆற்றல் கொடுத்த ஒரு விசேஷம். எப்படி ஜோதிடருக்கு வாக்கு பலித்தம், அருள் வாக்கு, குறி சொல்வது என்ற அந்த கிஃப்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது நல்லதுக்காக செய்யணும். கெட்டதற்காக ஏற்று செய்தால் அவர்கள் கெடுவார்கள் என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஜோதிடருக்கு உண்டு. நான் மற்ற ஜோதிடரை போல் பட்டும் படாமல் சொல்லிவிட்டு போவதில்லை, தொட்டு தொடாமல் விட்டு செல்வதும் இல்லை. அதான் என்னுடைய கோட்பாடு. ஒன்றை எடுத்தால் அது தீர்க்கமாக சொல்ல வேண்டும், அதை ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விஷயம். ஆக இதில் வந்து 2க்கு மேற்பட்ட தொழில்கள் நடக்கும் அப்படின்னு 2 கிரகங்கள் இருந்தால் 2க்கு மேற்பட்ட தொழில்கள் நடக்கும் என்பதுதான் அங்கே பொருள். 3 கிரகங்கள் இருந்தால் 3 வகையான தொழில்கள் மூலம் அவர்களுக்கு லாபம் ஏற்படும். அது சுப லாபமாக நன்மையான வகையிலும் இருக்கலாம், தீமையான வகையிலும் இருக்கலாம், இல்லை வெளியே சொல்ல அருவறக்கத்தக்க வகையிலும் அந்த லாபங்கள் இருக்கலாம். விபச்சாரம் கூட சொல்லலாம். விபச்சாரம் செய்பவர்கள் கூட ஒரு வியாபாரிகள் தானே, சொல்ல கூச்சப்படத்தக்க வகையில் இருக்கும் விஷயங்களை ஏற்றி செய்கிறார்கள். அதன் மூலியமாக அவர்களுக்கு மாட மாளிகைகள், வாகனங்கள், எல்லாம் சுகங்கள், சொகுசுகள், உல்லாசங்கள் எல்லாமே நடக்குது. செலிபிரிட்டிஸ்க்கு இது பொருந்தும். நயன்தாரா, தமன்னா இவங்க எல்லாருக்குமே பொருந்தும். ஏன் நம்ம ரஜினிகாந்துக்கு கூட பொருந்தும். ஆக அவரும் வந்து ஒரு மானம் கெட்டவர் தான், அதனால் பிளே பாய் தான். அதனால் அவர் வந்து உத்தமர் என்று சொல்லிவிட முடியாது. பட் இருந்தாலும் அவர் ஆன்மீகவாதி, ஒரு அனிதான போக்கில் இருக்கிறார். தர்மத்தை படி நடக்க வேண்டும், அர்த்தத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். பட் அவரிடம் பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை அவரால் கடந்து வர முடியவில்லை என்பதுதான் அங்கே ஒரு போராட்டம் இருக்கிறது. அங்கே ஒரு மனச்சிக்கல், அங்கே ஒரு உடற்சிக்கல், அங்கே ஒரு உணர்வு சிக்கல், அங்கே ஒரு உறவு சிக்கல் ஆகிய பல சிக்கல்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார் அன்னாரம் என்பதையும் நாம் இந்த 72 வயதிலும் அவர் ஓடி ஆடி பாடி வேலை செய்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 72 வயது என்பது 7 8 72, ஓகே, 7 8 56, 8 9 72. ஸோ பாக்கிய வீடை தாண்டி விடுகிறார், தாண்டும் தருவாய் உள்ளார். அதான் அங்கே இருக்கிற விஷயம். ஸோ பாக்கிய வீடு என்பது இனி அவருக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பதெல்லாம் அவர் இனி வரும் செயல்பாடுகளை பொறுத்துத்தான் இருக்கும். கர்மம் என்பது செயல், அது பாவச் செயலாம் இருக்கலாம், புண்ணிய செயலாம் இருக்கலாம். ஆக 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கு 3 வகை தொழில்கள் இருக்கும் என்பதுதான் அங்கே லாபங்கள் இருக்கும். 3 வகை தொழில்கள் மூலம் லாபங்கள் இருக்கும் என்பதுதான் அங்கே குறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்பொழுது கிரகங்கள் வேறு வீடுகளில் இருந்து பார்க்கின்ற எத்தனை கிரகங்கள் பார்க்கின்றோ அத்தனை கிரகங்களின் மறைமுக லாபங்களும் உண்டு அப்படின்றதான் நம்ம அங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ கிரக பார்வைகள் அப்போ ஒன்றுமே செய்யாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் வீட்டை பார்க்கிறேன் சார் அப்படின்னா, அசுப கிரகங்கள் அசுபத்தனமாக கெட்ட நட்சத்திரங்களில் இருந்து பார்த்தாலும் சரி, கேடு கெட்ட விஷயங்கள் மூலியமாக அவர்களுக்கு மறைமுக லாபங்களை ஏற்படுத்தி தரும் என்பது ஒரு உண்மை. கெட்டவர்களே நல்லவர்கள் நட்சத்திரத்தில் இருந்து பார்த்தாலும் நல்லதற்காக கெட்டதை செய்யும் ஆற்றல் மூலியமாக அவர்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் என்பதையும் இதன் மூலியமாக நாம் கூற கடமைப்பட்டிருக்கோம். இது 2. 3வது சுபர்கள் வந்து கெட்டு விட்டார்கள் அப்படின்னா, கெட்டவர்கள் நல்ல கெட்டாலும் மேன்மக்களே என்ற பழமொழிக்கேற்ப கெட்ட வகையிலும் அவர்களுக்கு நல்ல விஷயம் லாபங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம இங்கே உள்நோக்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த வகையில் தான் லாபங்கள் இருக்கும். அதீத லாபங்கள் தோஷங்கள் உண்டு பண்ணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ குற்றங்களை செய்விக்க வழிவகுக்கும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்த தோஷம் என்று சொல்கிறோம். தோஷம் என்று சொன்னால் குற்றம் என்று பொருள். குற்றம் என்பது அதீதமாக ஒரு செயலை செய்யும் பொழுது அது குற்றமாகி விடுகிறது. அதிகமாக செல்ஃபிஷாக இருக்கும்போது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதிகமாக தியாகம் செய்யும் பொழுதும் அது குற்றமாக பார்க்கப்படும். ஸோ அதீத சுயநலமற்றவராக இருந்தாலும் அது ஒரு குற்றமாக பார்க்கப்படும். அவர் கடவுளுக்கு சமமாகி அவர் மகாத்மா காந்திஜி ஆகிவிடுவார், தியாகி. ஸோ மகாத்மா காந்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் அதீத தியாகங்களை செய்துள்ளார் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றதுனால அதுவும் வந்து அவருக்கு தோஷமாகி கடைசியில் கோட்சே மூலியமாக சுட்டு கொல்லப்பட்டார் என்பதுதான் நாம் அறிஞ்ச ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சாவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது மகாத்மா காந்திஜியின் ஜாதகம் யாரும் எந்த ஜோதிடரும் இனி
ஆராயவில்லை, ஆய்வுக்கு எந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மகாத்மா காந்திஜியோட ஜாதகம் கிடைச்சா நான் மிக மிக பாக்கியசாலி என்பதுதான். அது உண்மையான ஜாதகமாக இருக்க வேண்டும். அதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். போலிகள் இருக்கக்கூடாது. சரி, இது வரைக்கும் இதை கேட்டீங்க. ஸோ லாபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்த்தோம். சரி, லாபங்களை பற்றி நம்ம வந்து செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், சூரியன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னும் சனி, ராகு, கேதுக்களை நம்ம பார்க்கவில்லை. அதை அடுத்தடுத்த பாகங்களில் பார்ப்போம். இது வரைக்கும் இதை பொறுமையாக கேட்ட நேர்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களுக்கு என்னுடைய சந்தோஷமான உற்சாகத்தை தெரிவித்துக் கொள்பவரின் பெயர் ராஜேஷ்குமார். இருப்பது வில்லிவாக்கம், ராஜாஜி நகர்களுக்கு. தொலைபேசி எண் 8015133672. நன்றி, வணக்கம்.